Jumbaleka jumbaka, jumbaleka jumbaka, jumbaleka jumbaka, ka ka ka. யாரா இது? ஐயோ சொட்ட கிழவி, இந்த கிழவி இங்க வந்துச்சு. ஓடிரா சின்சனே, அதுகிட்ட மாட்டிக்க கூடாது. இல்ல போடி போயாளே, எங்கடா போற? ஒன்னு பிடிக்கதானே நான் இங்க வந்திருக்கிறேன். எங்க ஓடுற? வாடா. எங்கேயும் இனிமே உன்னால ஓடி தப்பிக்க முடியாது தம்பி. அச்சோ, என்ன யாராவது காப்பாத்துங்க. பிள்ளை பிடிக்கிற கிழவி என்ன பிடிச்சிட்டு போகுது. இல்ல போடி போயாளே, ஒன்னு பிடிக்கிறதுக்காக தாண்டா நான் 7 கடல் 7 மலை தாண்டி வந்திருக்கிறேன். என்னோட மூச்சுக்கு நீ தாண்டா பொடி போயலே கரெக்டா இருப்பு. ஒன்னு நான் நரபலி கொடுக்க போறேன். எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. வெயிலும் மண்டையை புழகுதுராயப்பா. கொஞ்ச நேரம் வீட்டுக்குள்ளே போய் ஃபேனை போட்டு படுத்தாதான் நிம்மதியாக இருக்கும். ஆமாம், இந்த சின்சன் பையனுக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லையே, எங்கே போய் சுற்றிக்கிட்டு இருக்கான்? வெயிலில் சுற்றி கருகருன்னு ஆயிர போகிறான். டே சின்சனே, உள்ளே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கானா? நம்ம போகும்போது இங்கே தான் படுத்துருந்தான். இங்கே சின்சனை காணா, எங்கே போயிருப்பான்? ஒருவேளை ட்ரெஸ் சேஞ்ச் ரூமில் விளையாண்டுட்டு இருக்கானா? டே சின்சனே, வாடா உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரலாம். போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கே இங்கேயும் காணாம். எங்கே போனான் இவன்? அவங்க அப்பா அம்மா வேறு சின்சனை பார்க்கணுன்னு சொன்னாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு போகலான்னு பார்த்தா என்னது அது பேப்பர் நம்ம வீட்டில்? இல்லை பொறுக்கி பயலே, நான் வேணா கிராணி. உங்கள் வீட்டில் இருக்க ஒரு பொடி புயலை நான் தூக்கிட்டு போயிட்டேன். நான் ஒரு நரபலி கொடுக்க போடுறேன். அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க சின்ன பையன் தான் கரெக்டாக இருப்பான். எனக்கு நானே ஒரு சிலை வச்சுருக்கேன். அந்த சிலைக்கு தான் நரபலி கொடுக்க போடுறேன். இன்னைக்கு தான் ஓப்பனிங்க்கு வா. வந்துட்டு அந்த சின்ன பையனோட தலை தனியாக உடம்பு தனியாக இருக்கும். அதை சுருக்கு பையில போட்டு அள்ளிட்டு போ. அட கிராணி கிழவி, அங்கே சுற்றி இங்கே சுற்றி என் வீட்டிலே கையை வச்சுக்கியா? நம்ம சின்சன் அந்த கிழவி தான் கிடத்திட்டு போயிருக்கு. அந்த கிழவி மட்டும் என் கையில் இப்போ கிடச்சிச்சு. தார் ரோட்டில் படுக்க போட்டு அது மண்டையில் தாரை ஊற்றிடுவேன். ஆனால் ஆல்ரெடி அது அப்படி தான் இருக்கும் கருகருன்னு. அந்த கிழவி நம்ம சின்சனை ஏதாவது பண்ணுறதுக்குள்ளே நம்ம சின்சனை போய் காப்பாற்றணும். அந்த கிராணி கிழவி இருக்க இடத்துக்கு நம்ம போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கலனா லைக் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க முடியும். ஓகே. பைக்கில் பிரேக்கை போட்டால் பைக் நம்மளையே தூக்கி வீசிருச்சு. எங்கே வந்து விழுந்துருக்கோம்? ஏடா இங்கேயும் பைக்காக இருக்குது. இது என்ன இடம்? எங்கே அந்த கிராணி இருக்குது? கிராணியை கண்டுபிடிச்சாதான் நம்ம சின்சனை காப்பாற்ற முடியும். அதோ இருக்கு பாருங்க கிராணி சொன்ன அந்த சிலை. என்னோட சிலைக்கு நரபலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. என்ன யாராவது காப்பாத்துங்க. இந்த கிளவி இல்லைன்னா என்ன கிளை வெட்டுற மாதிரி வெட்டிடும் போல. இல்லை பொடி போயால, நீ என்னதான் கத்துனாலும் கதறினாலும் இந்த இடத்துக்கு ஒன்று வந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாதுடா. நம்ம சின்சன் அங்கே தான் இருக்கான். ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போகிறது அவ்வளோ ஈஸியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம நிற்கிற இடத்துல இருந்து அங்கே போகணும்னா நிறைய டிஃபிகல்ட்டான லெவல்ஸ் எல்லாம் கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும் போல. இது எதுலேயும் மாட்டாமல் நம்ம இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும். ஒருவேளை இதில் ஸ்லிப் ஆகி நம்ம கீழே விழுந்தோம்னா சின்சனையும் காப்பாற்ற முடியாது, நம்ம கதையும் முடிஞ்சிடும். ஆனால் நம்ம போகிற வழியில் ஹெலிகாப்டர், கார், பைக்குன்னு சுட்டி எல்லாமே இருக்கும் போல. அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சைடு இருந்து கிராணி கிட்ட போக போகிறோம். நம்ம போகிற வழியில் எவ்வளோ டிஃபிகல்ட்டான சேலஞ்ச் வந்தாலும் சரி, அது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி நம்ம சின்சனை கண்டிப்பாக காப்பாற்றுறோம். அதுவும் இருக்காம பாருங்க, நம்ம சின்சன் கிராணியோட நாக்கில் வச்சிருக்கு. விட்டா முழுங்கிரும் போல. சின்சன் நீ கவலைப்படாத, அதோ வரேனா. சரி ஓகே, நம்ம கிளம்புவோம். இங்கே ஏகப்பட்ட பைக் இருக்கே, இதில் எதை எடுத்துகிட்டு போகலாம்? ப்ளூ கலர் தான் பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கு. சரி ஓகே, இதே எடுத்துகிட்டு போவோம் நம்ம. பைக்கே உன்னை நம்பி தான் உட்காந்துருக்கேன். போகிற வழியில் பெட்ரோல் எதுவும் திந்து போய் நடுவில் நின்றாது. அதுக்கப்புறம் நான் இறங்கி நடந்து தான் போகணும். என்னது அது முன்னாடி? இப்போ இதில் இறங்கி போகணுமா? இது என்ன ஒரேடியாக கீழே போகுது? ஒரேடியாக சைடு போய்கிட்டு இருக்கோம். லெஃப்ட் சைடு போனாலும் பிரச்சனை தான், ரைட் சைடு போனாலும் பிரச்சனை தான். நம்ம பேலன்ஸ் பண்ணி சென்டர்லேயே போகணும், இல்லைன்னா கீழே விழுந்துருவோம். பறக்கிறோம். என்ன முன்னாடி ஒன்றையும் காணோம். அங்கே பச்சை கலரில் ஒன்று இருக்குது, அதில் போய் லேண்ட் ஆகிருவோமா? போச்சுடா, நல்ல வேலை. பறந்து நேராக போய் கீழே விழுவோம். இங்கேயே விழுந்துட்டோமே. காரு டயர் கடியில் போய் மாட்டிக்கிட்டோம் நம்ம. சரி ஓகே, இப்போ இங்கே ஏகப்பட்ட கார் இருக்குது. இதுலேருந்து எந்த கலர் சூஸ் பண்ணலாம்? இந்த கலரில் உங்களுக்கு ஃபேவரட்டான கலர் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து மஞ்சள் கலர் தான் இங்கே இருக்கிறதுல ஃபேவரெட்டு. அதனால தான் நம்ம சின்சனுக்கு கூட மஞ்சள் கலர் ட்ரெஸ் வாங்கி கொடுத்தோம். அதை போட்டுட்டு தான் இப்போ கிராணிக்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த மஞ்சள் கலர் மங்களகரமான கார் எடுத்துகிட்டு போகிறோம். எந்த பிரச்சனையும் வராமல் இருந்தால் சரி. இன்னும் பறக்கிறோம் ஆரம்பமே. என்ன ஏதோ பறந்து போச்சு. நம்ம காரோட இன்ஜின் பாட்டு தாங்க பறந்து போயிருக்குது. ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே இப்படி கழண்டுட்டு போகுது. இது கடைசி வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்க? கொஞ்ச தூரத்திலேயே எல்லாமே தனித்தனியா கழண்டுட்டு உழவு போகுது. அப்புறம் அந்த எல்லா பொருளையும் எடுத்துட்டு போய் ஈயம்பத்தாளைக்கு பெருச்சம்பளம் தான் போடணும். இது என்ன பாலா இருக்கு? கோலா? அங்க பாருங்க, பாலெல்லாம் அடிக்க வச்சு முன்னாடி கோல் போஸ்ட் வச்சிருக்கானுங்க. கரெக்டா வந்து கோல் அடிச்சிருக்கோம் நம்ம. ஆனா நம்ம காரோட நிலைமை தான் ரொம்ப மோசமா இருக்கும் போலயே. அங்கங்க அக்கா கரண்டு கிடக்குது பாருங்க. நம்ம நினைச்சது சரிதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த காரோட சோலி முடிய போகுது. அதுக்குள்ள எப்படியாவது அடுத்த வெவிக்கில போய் எடுத்துட்டோம்னா பரவாயில்ல. இப்போ இதுல இறங்கி போகணுமா? இது ஒரேடியா கீழே போய்கிட்டு இருக்கேன். நேரம் போய் கீழே முட்டினோம்னா வெடிச்சிட போகுது. நம்ம போற ஸ்பீடை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடக்க போகுதே. நல்லவேளை ஒன்றும் ஆகல. கீழே விழுப்புறோம். இறங்கடா.
நல்ல வேலை இறங்கிட்டோம், இல்லைன்னா காரோட சேர்ந்து நம்ம கீழே விழுந்துருப்போம். எப்படி ஒட்டில் நிற்கிது பாருங்களே, லைட்டாக பின்னாடி நான் வந்திருந்தாலும் கீழே விழுந்துருக்கோம். இப்போ பாருங்கள், லைட்டாக ஒரு விடுறேன், கீழே விழுவும் பாருங்க. நினச்ச மாதிரியே கீழே விழுக போகுது. அவ்வளோதான், காரோட கதை முடிஞ்சிச்சு, நம்ம காலோட கதையும் முடிஞ்சிச்சு. இனிமேல் நடந்து தான் போகணுமா? அங்கே ஏதோ இருக்கே, ஹெலிகாப்டரா? அடாடாடாடா, இங்கே நிறைய கலர் இருக்குது. ஓகே, நம்ம ரெட் கலர் எடுத்துகிட்டு போகலாம். இது ரெட்டு ஆரஞ்சா? ஆரஞ்சு கலர்னு நினைக்கிறேன். பக்கத்தில் பார்த்தா வேறு கலர் தெரியுது, தூரத்தில் பார்த்தா ஒரு கலர் தெரியுது. சரி, ஓகே, இதை நம்ம ஆன் பண்ணி டேக் ஆஃப் பண்ணுவோம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. அப்படியே இதை எடுத்துகிட்டு பறந்து போக வேண்டியதான். ஆனால் என்ன பிரச்சனைனா, எனக்கு ஹெலிகாப்டரே ஓட்ட தெரியாது. கார் அடிக்கடி ஓட்டுறோம், அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் நம்ம ஒரு பக்கம் திருப்பினா அது ஒரு பக்கம் போகும். இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ கீழே போகுதா மேலே போகுதானே தெரில. போய் நேராக போய் அதில் இடிச்சிட போகிறேன். அப்பாடா, ஃபஸ்ட்டு ஒன்று கிராஸ் பண்ணிட்டேன். இதே மாதிரி இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும். இந்த ஹெலிகாப்டரில் இருக்க இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்ம கார் பைக்லாம் ஓட்டுறோம்னா வச்சுக்கோங்க, நேராக போய் ஒரு செவரில் முட்டுறோம்னா அதில் பெருசாக எந்த ஒரு டேமேஜும் இருக்காது. ஆனால் இந்த ஹெலிகாப்டர் லைட்டாக போய் எங்கேயாவது இடிச்சாலும் போகிறோம், டமீர்னு வெடிச்சிரும். உள்ளே இருக்க நம்ம கதையும் முடிஞ்சிடும். அதனால கேர்ஃபுல்லாக தான் போகணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு சில டயரை தாண்டி வந்தாச்சு. இன்னும் ரெண்டு டயர் தான் நமக்கு முன்னாடி இருக்கு. அதையும் கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஹெலிகாப்டர் தொல்லை நமக்கு இல்லை. ஓகே, இன்னும் ஒரே ஒரு டயர் தாங்க, அதை மட்டும் எப்படியாவது கிராஸ் பண்ணி போயிடணும். எஸ், எப்படியோ டயர் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். அங்கே ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதில் லேண்ட் பண்ணணும். ஆனால் வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கேன். அச்சோ, நான் நினைச்சது ஒன்று, ஆனால் வேற எங்கேயோ லேண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். இறங்கி ஓடிடுறோம், வெடிச்சிட போகுது. தூரமாக போய்க்கலாம். என்ன இன்னும் வெடிக்கல? நேற்றுக்கு வெடிச்சிருக்கணுமே. ஓ, நம்ம வேகமாக வந்து முட்டல, கரெக்டாக லேண்ட் பண்ணி தானே நிறுத்தணும். அதுக்கே கமுத்து போச்சு. இவன் யாரா இவ்வளோ பெருசு இருக்கான்? இந்த வச்சுக்கோ. என்ன மணி சத்தம் கேட்குது? டேய், என்ன இவ்வளோ வளர்த்தி இருக்கிற? அவன் முட்டி சைஸுக்கு தான் நம்ம இருப்போம் போல. இங்கே ஏகப்பட்ட பைக் இருக்குது. இதுலேருந்து எது எடுக்கலாம்? ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுக்க போகிறேன். ஓகே, இந்த பைக் தான் ஃப்ராங்க்லினுக்கு பிடிச்சிருக்கு போல, அதான் அதை எடுத்துருக்கோம். முன்னாடி அவனை மாதிரி இன்னொருத்தன் நிற்கிறாங்க. டே, என்னங்கடா எல்லாம் அண்ணன் தம்பியா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்க. போடா, அவனை மட்டும் தள்ளி விட்டு ஒன்றை மட்டும் விட்டுட்டு போனால் எப்படி? அவனை அப்படியே தள்ளி விட்டு போக வேண்டியதான். இதுக்கு மேலே இடிச்சோம்னா நம்மளும் சேர்ந்து கீழே விழுந்துருவோம். இப்போ இதுக்குள்ளே உள்ள பூந்து போகணுமா? நேராக போயிடுவோமா, இல்லை கீழே எதுவும் விழுந்துருவோமா? பழம் என்னோட முன்னாடி ஒன்றையும் காணா. அதெல்லாம் படம் லேண்ட் ஆகியாச்சு. முன்னாடி பர்கர் பீட்சான்னு என்னென்னமோ வச்சுருக்கானுங்க. ஆனால் எல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாவது இறங்கி நின்று சாப்பிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் நம்ம சாப்பிட்டு போகிறதுக்குலாம் நேரமே இல்லையே. நம்ம சாப்பிட்டு போகிறதுக்குள்ள அந்த கிராணி சின்சானை சாப்பிட்ரும் போல. கைஸ், உங்களுக்கு ஃபேவரட்டான கலர்ஸ்லாம் எதுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, எல்லோ பிடிக்கும். அதே மாதிரி க்ரீன், ப்ளூ, அப்புறம் இன்னும் ஒரு சில கலர் பிடிக்கும். இந்த மூணும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது நம்மளோட ஃபேவரட் கலர் மேலே தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி எல்லோ, க்ரீன், ப்ளூ மூணுமே இருக்கு. இப்போ உங்களுக்கு தோணும், ஏன்டா அதை பார்த்துட்டு தானே நீ சொன்ன அப்படின்னு. நிஜமாக சொல்கிறேன், என்னோட ஃபேவரட் கலர் தான் சொன்னேன். ஆனால் திடீர்னு பார்த்தா இங்கே அதே கலர் இருக்கு. உங்களோட ஃபேவரட் கலர் கமெண்டில் சொல்லுங்கள். ஒருவேளை நம்ம போகிற வழியில் அந்த கலர்லாம் வருதான்னு பார்க்கலாம். என்னங்கடா ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டிருக்கீங்க? முன்னாடி பாருங்களேன், கேப் இருக்கு. நல்ல வேலை பார்த்துட்டேன். நம்ம பொறுமையாக போய் அந்த கரெக்டாக கேப்பு கிட்ட நின்று இருந்தோம்னா அப்படி கீழே விழுந்திருப்போம். வேகமாக போய் அதை கிராஸ் பண்ணணும். அப்பாடா, எப்படி அதை கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ இந்த பலகையெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும் மாட்டுக்கு. இது வேற பாஸானா இருக்கனால நம்ம பிரேக்கை லைட்டாக விட்டோம்னாலும் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு போகுது நம்மள. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தாச்சு. இதில் மட்டும் வலிக்கிட்டு விழுந்தோம், நம்ம சின்சானை காப்பாற்ற முடியாமே போயிடும். அங்கே தூரத்தில் தெரியுது பாருங்களேன் கிராணியோட சிலை. இங்கிருந்து பார்க்கும் போதே அவ்வளோ பெருசு தெரியுது அந்த கிராணியோட சிலை. இந்த சிலையை திறக்கிறதுக்கு தான் கிராணி நம்மளை இன்வைட் பண்ணிச்சாட்டுக்கு. அதுக்கு எதுக்கு சின்சானை பிடிச்சிட்டு போனோம்? இதுக்கப்புறம் எப்படி போகிறது? ஓ, முன்னாடி ஒன்று வருது பாருங்க, அது மேலே நம்ம வண்டி இறக்கிக்கணும் மாட்டுக்கு. ஓகே, நின்னாச்சு. ஓ, இது போகிற ஸ்பீட்லேயே நம்மளும் போகணும் மாட்டுக்கு, இல்லைன்னா கீழே விழுந்துருவ மாட்டுக்கு. அப்பாடா, எப்படி அதையும் கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே நிறைய சின்ன சின்ன பாலாக இருக்குங்க. பெரிய பால்னா கூட தள்ளி விட்டுறலாம். இந்த சின்ன பால் மேலே நம்ம டயர் ஏறிச்சுன்னா நம்மளை வலிக்கி விட்டுரும் போல. ஓகே, இதையும் எப்படி கிராஸ் பண்ணி வந்தாச்சு. இங்கே சின்ன பாலாக வச்சிருந்தானுங்க, இங்கே பெரிய பெரிய பாலாக வச்சிருக்கானுங்க. எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்தாச்சு. இது என்னது? இன்னும் வெடிச்சிருச்சு. நல்ல வேலை, நம்ம இடிச்செடியில் அந்த பக்கம் போயிருச்சு. அதனால நம்ம தப்பிச்சோம். நம்ம பக்கத்தில் வெடிச்சிருந்தா நம்மளும் சேர்ந்துல பறந்துருப்போம். ஏதோ கருகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அச்சோச்சோ, நம்ம வண்டி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருமே. அப்போ முன்னாடி இங்கே ஒன்று இருக்குது. ஆஹா, எது வரக்கூடாதுன்னு நினச்சோன்னா அதையே குறுக்க நிறைய வச்சிருக்கானுங்க. இந்த நெருப்போட அனலில் பாருங்களேன், கரெக்டாக கிராணியோட மண்டை மட்டும் தனியாக தெரியுது. ஆனால் இந்த சின்ன இடத்துக்குள்ளே பைக்கை திருப்புறதுக்குள்ளே போதும் ஆயிரும் போல. பின்னாடி போனால் பின்னாடி விழுந்துருவோம், முன்னாடி நான் வந்தால் முன்னாடி விழுந்துருவோம். எப்படியோ அதை கிராஸ் பண்ணி வந்தாச்சு. ஓகே, அச்சோச்சோ, இங்கே ஒரு டேங்க் இருக்கு. என்ன வெடிக்கல? நல்ல வேலை வெடிக்கல. ஆனால் அது பக்கத்தில் போகும்போது கரெக்டாக வெடிச்சுன்னா கீழே விழுந்துருவோமே. கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. ஆனால் டயர் ரெண்டுமே பஞ்சர் ஆயிருச்சு நம்ம வண்டியில். இதுக்கு மேலே இது இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம நடந்து தானே போக போகிறோம். பாருங்க, கிளவியோட மண்டை மட்டுமே எவ்வளோ பெருசு இருக்கு. எவ்வளோ பெரிய சிலை கட்டி வச்சிருக்கு பார்த்தீங்களா இதுக்கு. இவன் யாரா ரத்த கரையோட இருக்கான்? ஒருவேளை கிளவி தான் ரத்தம் குடிச்சிருக்குமோ? ஜண்டா, இந்த சின்ன பையனை பலி கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஜண்டா, உங்க உத்தரவுக்கு தான் காத்திருக்கேன். சீக்கிரம் உத்தரவு கொடுங்க. சொத்த, நான் என்ன ஆடா மாடா என்ன பலி கொடுக்குறேங்கிற? விட்டுரு, உத்தரவு கொடுங்க ஜண்டா, உத்தரவு கொடுங்க. என் சிலை இதே மாதிரி இன்னும் 100 வருஷத்துக்கு அப்படியே இருக்கணும். அதுக்காக நான் உங்களுக்கு இந்த சின்ன பையனை நரபலி கொடுக்குறேன். உத்தரவு கொடுங்க. சொட்ட கிளவி, இதுக்கு தான் என் சின்சானை பிடிச்சிட்டு வந்தியா? விட மாட்டேன் கிளவி.
ஆஹா, அந்த கிளம்பி இருக்க இடத்துக்கு போகணும்னா இப்போ இதை தாண்டி போகணும் மாட்டுக்கு. நம்ம ஒரு அடி தப்பாக எடுத்து வச்சோம்னாலும் நம்ம கதை முடிஞ்சிச்சு. எப்படியாவது இதை மட்டும் கிராஸ் பண்ணி போயிடணும். அவ்வளோதான். கிராணியோட செலக்ட வந்தாச்சு. இது என்னது ரெட் கலரில்? ஓ, கிராணியோட நாக்கா இது இவ்வளோ பெருசு இருக்கு. கிராணி அங்கே தான் உட்காந்துருக்கு. நம்ம சைலண்டாக போய் அது மண்டையிலே ஒரு போட்டு போட்டுற வேண்டியதான். கிளம்பி சின்சனையா கடத்திட்டு வர எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க சின்சனை கடத்திட்டு வர. போ கிளம்பி, நீ கீழே குதிச்சு என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு நினைக்காத. கண்டிப்பாக திரும்பி வருவேன். உன் கதையை ஒரு நாள் முடிப்பேன். இப்போ நம்ம சின்சனை காப்பாற்றணும். சின்சான், உனக்கு எதுவும் ஆகலை இல்லை? உன்னை காப்பாற்ற நான் வந்துட்டேன். இரு, இந்த கூண்டை உடைக்கிறேன். என்னடா அது உடைக்கவே முடியல. ஹே லவ்லி, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தீங்கன்னா அந்த கிளவி நேரத்துக்கு மண்டையை தனியாக கட்டி வச்சிருக்கோம். அதான் நான் வந்துட்டேன்ல, நீ கவலைப்படாத சின்சான். நான் எப்படியாவது வெல்டு வச்சு இந்த கம்பியை உடைக்க பார்க்குறேன். இந்த கூண்டுக்குள்ளே நீ ஆடாம அசையாமல் இரு சின்சான். அப்போ தான் இதை என்னால் கட் பண்ண முடியும். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் இதை வெல்டு வைக்கிறேன். ஆனால் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போல. எப்படியாவது கட்டாயிரு. அவ்வளோதான், உடஞ்சிருச்சு. இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் போகணும்டா. அந்த கிளவி தான் பல்லே வளர்க்காதனால அது வாயிலிருந்து நாத்தடிக்கும்னு பார்த்தா இந்த சிலையிலிருந்தும் நாத்தடிக்குது. கப்பு தாங்க முடியல. இனிமே அந்த கிராணியால் நமக்கு பிரச்சனை இல்லை சின்சான். ஆனால் இந்த சிலைக்குள்ள அப்படி என்னதான் கிராணி மறைச்சி வச்சிருக்கோம், அதை கண்டுபிடிச்சே ஆகணும்னா இந்த கிராணி கண்டிப்பாக இதை கட்டியிருக்கிறேன். இதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதோட நாக்கே இவ்வளோ பெருசு இருக்குது. சரி, உள்ளே போய் பார்க்கலாமா? நான் உள்ளே போகிறேன் சின்சான், நீயும் வா. என்னடா ஆச்சு? ஒன்றும் ஆகலை. உள்ள ஒரு ஷார்ட்கட் இருந்துச்சு, அது வழியா உன் பின்னாடி வந்துட்டேன். அடப்பாவி. கிராணியோட கதையை முடிச்சாச்சு. இந்த வீடியோட எண்டுக்கும் வந்தாச்சு. இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் கொடுக்கல, லைக் கொடுத்துங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டாமே ட்ரிங்.